தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கொல்லிமலை அடிவார பகுதிகளில் தென்னை சாகுபடி அதிகரிப்பு காரணமாக விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவார பகுதிகளில் விளையும் தேங்காய்கள் தரமாக இருப்பதால் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது சாகுபடி அதிகரித்திருப்பதால் தேங்காய் விலை குறைந்துள்ளது. ஒரு டன் தேங்காய் விலை 38,000 ரூபாயிலிருந்து 36,000 ரூபாயாக சரிந்துள்ளது. விலை குறைவால் சந்தையில் தேங்காய் தேக்கம் அடைந்துள்ளது. சாகுபடி அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் விலை உயர்வால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். நாங்கள் மெயினாக லைனுக்கு அனுப்புகிறவங்க, மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறவங்க. அதர் ஸ்டேட்டில் இப்போ எந்த ஃபங்க்ஷன் பெருசாக எதுவும் இல்லாதனால எல்லா காயுமே பெரும்பாலும் உடைப்புக்கு தான் போகுது. ஏன்னா அங்கே மார்க்கெட் இல்லை, நான் லைனுக்கான மார்க்கெட் இல்லாதனால உடைப்புக்கு தான் போகுது. இப்போ எல்லா காயுமே உடைப்புக்கு தான் போகுதுன்றனால என்ன ஆகுதுன்னா, இப்போ பருப்பு விலையும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 130 140 வரைக்கும் கூட இருந்த ரேட், 35-40 வரைக்கும் இருந்த ரேட் இன்றைக்கி வந்து 118-20 ரூபாய்க்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேலே கிலோ பருப்பு இறங்கிடுச்சு. ஏன் நாங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாக் போட்டு வச்சுருக்கிறோம். காரணம் என்னென்னா, இந்த ரேட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எங்களை செலவோடு சேர்ந்து அடக்கிற அந்த காயோட விலை வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்றனால தான் எல்லாம் ஸ்டாக் போட்டு வச்சுருக்கிறோம். இதை வந்து நாங்கள் இன்னும் என்றைக்கு மார்க்கெட் ஏறுன்றது ஒரு நிலவரம் தோராயமாக இன்னும் 20 நாள் 30 நாள் சொல்கிறாங்க. அது நாள் வரைக்கும் நாங்கள் இதை வச்சுருந்து தான் நாங்கள் வந்து சாகுபடி பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தோன்னா எங்களுக்கு போதுமான வருமானம் இருக்காது. அதனால் நாங்கள் இப்படி வச்சுருக்கோங்க. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். நாங்கள் தேங்காய் மரம் குத்தகைக்கு பிடிச்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வெயில் காலத்தினால வந்து வரவு அதிகமாக இருக்குது. வரவு அதிகமாக இருக்கிறதுனால வந்து தேங்காயோட விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. தேங்காயோட விலை குறைவாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேங்காய் இருப்பு போகிற கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏதோ இந்த ஒரு மாதம் போனால் ஏதோ கொஞ்சம் விலை மாற்றங்கள் வரும்னு சொல்லி ஸ்டாக் போட்டு வச்சுருக்கோம். விவசாயிகளுக்கு வந்து விலை மாற்றம் ஒன்றும் இல்லை, அதே விலையில் தான் குத்தகை மரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் எங்களுக்கு நஷ்டத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்கு. இந்த விலை மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம்.